ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சில பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. அந்த நிகழ்வு அப்படிங்கிறது உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிகழ்வா, தீமை தரக்கூடிய நிகழ்வா? நன்மை தரக்கூடிய நிகழ்வு அப்படின்னா அது என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரத்தில் 4வது ராசியாகவும் சந்திர பகவானை ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் இந்த கடக ராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசி என்பவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தூய்மையானவங்க, அன்புக்கு அடிமை அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நேரம் ஒருத்தங்க அன்பாக பேசிட்டாங்கன்னா அவங்க பக்கம் அப்படியே செவி சாய்ச்சிருவாங்க. அந்தளவுக்கு அன்புக்கு எப்பொழுதுமே இவங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதனாலேயே இவங்களை ஈஸியாக நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுற்றியும் நிறையா பிரச்சனை வந்தாலுமே இவங்க மூலியமாக அந்த பிரச்சனைகளுக்கு நிறையா சொல்யூஷன் கிடைக்கும். இவங்கள நிறைய பேர் ஒரு பகடக்காயாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ தான் படித்தாலுமே மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த ஏமாறுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மட்டும் இல்லாமல் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்காத ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கடகம் தாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நுணுக்கமாக கற்றுக்கிட்டு அதில் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய திறமை கொண்டவளாக தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை எப்பயுமே பகடக்காயாக யூஸ் பண்ணுறனாலேயே இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளியே வராமலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருக்கிட்டையுமே வெளிப்படையாக இருப்பதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா மனசில் பட்டதெல்லாம் டக்குன்னு எப்படி சொல்லணும், எந்த விதத்தில் சொல்லணும்னு தெரியாமலே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறனால அது மூலியமாக இவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இதனால் நட்பு வட்டாரம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக உங்களோட மைனஸான ஒரு விஷயம், நீங்கள் ஏமாறாத இன்னொன்று உங்கள் பேச்சுவார்த்தைகள். இந்த விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே அடிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ வரைக்குமே கடனை அடைச்சி கொண்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வாழ்க்கையில் முழு சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த 12 ராசிகள்லாம் அதிகமாக வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி, ஏமாளியான ராசி இந்த கடகராசி தாங்க. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலுமே அது மற்றவங்க கிட்ட ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க. நிறைய விஷயங்களை இவங்க மனதிலேயே வைத்து கொண்டு ரகசியங்கள் போல் காப்பாங்க. ரொம்ப நல்லவங்க, அமைதியானவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா டக்குன்னு முன்னாடி நின்று அவங்க கேட்காமலே பல விதமான உதவிகளை பண்ணக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இந்த கடகராசி அன்பர்கள் காணப்படுவாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் தெளிவாக உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கடகராசி அன்பு நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலேயே தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறார். எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தனவரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே நேரத்தில் அஷ்டம சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. குருவின் பார்வை சனி மீது பதிவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராது. இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சமாக கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க. மேலும் மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். லாபாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் வந்து சேரும். மன வலிமை அப்படிங்கிறது குறையும். எதிர்பாராத செலவுகளால் சில நேரங்கள் தடுமாற்றமும் கைமாற்றம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகக்கூடுங்க. மேலும் அரசு வழி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், கட்டிட வீட்டை பழுது பார்த்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தினால்தான் வீண் விரயங்களில் இருந்து உங்களால் விடுபட இயலும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் உண்டாகக்கூடுங்க. மேலும் கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்காரு. கன்னி செவ்வாய் கடலிலும் வற்றும் என்பது பழமொழி. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்பொழுது மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியானவர் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பஞ்சாயத்துகள் சாதகமாக இருக்கக்கூடும். புதிய தொழில் தொடங்க முயற்சி இருந்தால் அந்த விஷயங்கள் வெற்றி பெறும். இதுவரை தடையாக இருந்து வந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட நல்ல முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்குள்ளே இருந்து வந்த அரசல் புரசல்களும் மாறக்கூடும். மேலும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும். மேலும் கடக ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. அவர் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாவதால் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் சகோதர வழியில் கொடுத்து உதவுவீங்க. உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக கண்டிப்பாக உதவி செய்வாங்க. அவர்களின் இல்லத்தில் நடைபெறும் சுப காரியங்களை முன்னின்று நீங்கள் நடத்தி மகிழ்ச்சி அடைவீங்க. மாமன் மைத்துனர் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க போகுது. தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூடி வரும். சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்விக்காக எடுத்த முயற்சி அப்படிங்கிறது கைகூடி வரும். மேலும் அரசு வழி வேலைக்காக எடுத்த முயற்சியும் வெற்றி பெறுங்க. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடி நீங்கும் போது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு மேலிடத்தில் ஆதரவு குறைய கொடுங்க. கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்படும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 12, 13, 14. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நாம் கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயத்த முக்கியமாக தவிர்த்துக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.